This video sponsored by BuyMode. இந்த ஆப் உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ப்ராடக்ட்டும் க்ராசரி ஐட்டம்ஸும் இதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய கூப்பன்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதற்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வங்கதேச நாட்டில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடந்த போராட்டம் வன்முறையாக வெடித்தது. இப்போது அங்குள்ள சிறுபான்மை சமுதாய மக்கள் மற்றும் இந்து கோவில்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் கொல்கத்தாவில் உள்ள ஒரு மருத்துவமனை இனி வங்கதேச நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க மாட்டோம் என்று அறிவித்துள்ளனர். வங்கதேச நாட்டில் இஸ்கான் கோவிலுக்கு எதிராக உள்ளூர்வாசிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த அமைப்பில் செய்தி தொகுப்பாளராக இருந்த சின்மோய் கிருஷ்ணதாஸ் என்ற துறவி கடந்த சில நாட்களுக்கு முன்பு தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டார். இஸ்கான் நடவடிக்கைக்கு தடை விதிக்க சொல்லி போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. கடந்த அக்டோபர் மாதம் வங்கதேசத்தில் நடைபெற்ற பேரணியில் இந்நாட்டு கொடி மீது காவி கொடி ஏறிய புகாரில் தான் கிருஷ்ணதாஸ் மீது தேச துரோக வழக்கு பதிந்தது கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. கிருஷ்ணதாஸ் ஜாமீன் வழக்கை டக்கா உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தொடர்ந்து அங்கு இந்துக்கள் மற்றும் இந்து கோவில்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக புகார் எழுந்து வருகின்றது. இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தின் மூலம் இந்தியா வங்கதேச உறவில் விரிசல் விழ தொடங்கியுள்ளது. வங்கதேச அரசின் தலைமை ஆலோசகராக உள்ள பேராசிரியர் முகமது யூனுஸ், வங்கதேசத்தில் இப்போது நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளது. வங்கதேசத்தில் சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் நியாயமான விசாரணை நடைபெறும். இந்தியாவில் நடக்கும் விஷயங்களில் நாங்கள் தலையிடுவது இல்லை. இது எங்கள் உள்நாட்டு விவகாரம். இதில் இந்திய அரசு கருத்து சொல்லி இருக்க அவசியமில்லை என்று கூறியிருந்தார். இந்த அசாதாரண சூழலில் இந்தியாவிலும் தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது. RSS உள்ளிட்ட பல்வேறு இந்து அமைப்புகள் வங்கதேச நாட்டுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்துக்கள் மீதான அடக்குமுறையை நிறுத்திவிட்டு உடனடியாக கிருஷ்ணதாஸை விடுதலை செய்ய வேண்டும் என்று RSS வங்கதேச அரசுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. இதன் காரணமாக இந்திய வங்கதேச எல்லையில் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவிலும் பதற்றம் சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் கொல்கத்தாவில் உள்ள JN Rao மருத்துவமனை இனி வங்கதேச நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க மாட்டோம், இப்பொழுது அனைத்து சிகிச்சைகளையும் நிறுத்துகிறோம் என்று அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து இந்த மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிவிப்பில், வெள்ளிக்கிழமை முதல் எங்கள் மருத்துவமனையில் வங்கதேச நோயாளிகளை அனுமதிக்க மாட்டோம். அங்கு போராட்டம் என்கின்ற பெயரில் இந்து சிறுபான்மை மக்கள் மீது தாக்குதல் நடத்தி மூவர்ண கொடியையும் அவமதித்து வருகிறார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த முடிவை எடுத்துள்ளோம். இதை கொல்கத்தாவில் உள்ள மற்ற மருத்துவமனைகளும் பின்பற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். முன்னதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வங்கதேச அரசு மாநாட்டில் உள்ள சிறுபான்மை சமுதாய உள்பட அனைத்து மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இது குறித்து வன்முறை ஏற்கக்கூடாது. சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது வங்கதேச அரசின் கடமை என்று கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.